வணக்கம். நட்சத்திரம் என்பது தமிழ் ஜோதிடத்தில் மிக முக்கியமான ஒரு கூறாகும். ஒவ்வொரு நபரின் பிறந்த நேரத்தில் சந்திரன் விண்மீன் பந்தலின் எந்த பகுதியை சுற்றி சுழலுகிறானோ அந்த இடத்திற்கு ஏற்பவே அந்த நபரின் பிறந்த நட்சத்திரம் நிர்ணயிக்கப்படுகிறது. மொத்தம் 27 நட்சத்திரங்கள் உள்ளன. அவை ஒவ்வொன்றும் தனித்தனியான இயல்புகளும் ஆற்றல்களும் கொண்டவை. சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் சுமார் ஒரு நாளும் சில மணி நேரங்களும் தங்குகிறான். எனவே ஒரு நபரின் பிறந்த நேரத்தை துல்லியமாக கண்டறிந்தால் அவர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார் என்பதையும் சரியாக கணிக்கலாம். நட்சத்திரம் ஒரு நபரின் உணர்வுகள், மனநிலை, பேசும் முறை, ஆழ்ந்த சிந்தனை திறன், குடும்ப வாழ்க்கை, கல்வி, தொழில், திருமண வாழ்க்கை, உடல் நலன் மற்றும் வாழ்க்கையின் முன்னேற்றம் போன்ற பல அம்சங்களில் நேரடியான தாக்கம் ஏற்படுத்தும். ஜாதகத்தில் சூரியன், சந்திரன் மற்றும் பிற கிரகங்களின் நிலைகளை பார்க்கும் போதும் சந்திரன் எவ்விடத்தில் இருக்கிறான் என்பதை மிக முக்கியமாக கருத்தில் எடுத்துக் கொள்கின்றனர். இது ஜாதகத்தின் ஆரம்ப புள்ளியாகும். மேலும் நட்சத்திரங்களை அடிப்படையாக வைத்துதான் திசை பலன்கள் கணிக்கப்படுகின்றன. ஒரு நபர் வாழ்க்கையில் எந்த காலத்தில் எதற்கான வாய்ப்புகள் வரும், எப்போது சவால்கள் ஏற்படும், எப்போது திருமண நேரம், குழந்தை பேறு போன்ற விசேஷங்கள் நடக்கும் என்பதையும் இந்த நட்சத்திரங்களின் இயக்கம் மூலம் கணிக்கலாம். நன்மை தரும் நட்சத்திரங்கள் ஒரு நபருக்கு சுப நிகழ்வுகளை தரும். சில நேரங்களில் சோதனைகளும் வரும். இதை பொறுத்து பூஜைகள், பரிகாரங்கள் போன்றவையும் பரிந்துரைக்கப்படுகின்றன. இதனால் நட்சத்திரம் என்பது ஒரு நபரின் முழு வாழ்க்கையின் பயணத்தை பாதிக்கும் ஒரு முக்கியமான ஜோதிட கூறம் என்பதை நாம் உணர வேண்டும். இது வெறும் விண்மீன் பெயர் அல்ல, அது நம்மை உருவாக்கும் அதிர்வுகளின் திசையை காட்டும் ஒரு சக்தி எனலாம். இப்போது 27 நட்சத்திரங்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரிவாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழகான உடலமைப்பும் வசீகரமான கண்களும் கொண்டவர்கள். இவர்களின் மனம் மிகவும் கருணை மிக்கது. யாருக்கு வேண்டுமானாலும் உதவ முயலும் மனப்பான்மையுடையவர்கள். மற்றவர்களின் எண்ணங்கள், உணர்வுகளை நுணுக்கமாக உணர்ந்து அதற்கேற்ப நடந்து கொள்வதில் திறமை வாய்ந்தவர்கள். பெரிய அதிகாரிகள், தலைவர்கள் கூட இவர்களின் பேச்சாற்றல் மற்றும் நுண்ணறிவால் வெற்றி பெறுவார்கள். சூழ்நிலைக்கு ஏற்ப தகுந்த முறையில் நடத்துவார்கள். ஆனால் யாரையும் அலைந்து நம்பாமல் எப்போதும் சிந்தித்து முறையாக நடப்பார்கள். தங்கள் வாழ்க்கையின் அனுபவங்களை பிறருக்கு பகிர்ந்து அவர்களை வழிநடத்துவதில் ஆர்வம் காட்டுவார்கள். இயற்கையை நேசிப்பவர்கள், தாவரங்களையும் உயிரினங்களையும் பாதுகாக்கும் விருப்பம் கொண்டவர்கள். அறிவுத்திறனும் விஞ்ஞான அறிவும் வலுவாக இருப்பதால் எந்த ஒரு சிக்கலையும் எளிதில் தீர்க்கும் ஆற்றல் கொண்டவர்கள். எந்த தடையும் தங்கள் முன்னேற்றத்தை தடுக்க முடியாது. அதனை கடந்து வெற்றி அடைவார்கள். ஆன்மீகத்தை நேசி கடவுள் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்கள். பொருளாதாரத்தில் செழித்து சுதந்திர மனப்பான்மையுடன் வாழ்பவர்கள். சில சமயங்களில் பழமைவாதிகளாகவும் இருப்பர். ஆனால் இளமையான தோற்றத்தால் எப்போதும் புதியதாய் இருப்பார்கள். சபை நாகரிகத்தை நன்கு அறிந்தவர்கள். சரியான ஒழுங்கில் நடந்து கொள்வர். அவர்கள் உயர்கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்கள். கவிதை, இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டவர்கள். தங்கள் அறிவை கொண்டு எந்த துறையிலும் சாதனை படைப்பார்கள். வானவியல், ஜோதிடம் போன்ற துறைகளில் ஆர்வம் கொண்டவர் இன்றியமையாதவர். முதலீடுகள் இல்லாமலும் முன்னேறும் திறன் கொண்டவர்கள். தைரியத்தால் எந்த ஒரு பிரச்சனையையும் சமாளித்து வெற்றி அடைவர். சமுதாயத்தில் புகழ்பெற்ற முகமாக இருப்பார்கள். தங்கள் முயற்சியால் உயர்வை பெறுவார்கள். ஏரோநாட்டிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், பயோடெக், இயற்பியல், வேதியியல், மேலாண்மை, குழந்தை மருத்துவம் போன்ற துறைகளில் சிறந்த பங்களிப்பு தருவார்கள். கை நிறைய சம்பாதிப்பதும் வாழ்க்கை அமைதியாகவும் வளமாகவும் இருக்கும். அவர்களின் முகம், குணம் அனைவரையும் கவரும் வகையில் இருக்கும். குடும்பத்தில் மனைவி, பிள்ளைகளுக்கு அதிக அக்கறையும் பாசமும் காட்டுவார்கள். பிள்ளைகளுக்கு முழு சுதந்திரத்தை வழங்கி வளர்க்கும் பண்பும் கொண்டவர்கள். மனம் தெளிந்த நீரோடை போல் சுத்தமானது. உள்ளொன்றாகவும் புறமொன்றாகவும் பேசாமல் நடக்கும் விதத்தில் இருப்பர். குடும்பத்தில் எப்போதும் மகிழ்ச்சி நிறைந்த சூழல் உருவாக்குவார்கள். தங்கள் பேச்சாற்றல் மூலம் உறவினர்களை தன் வசமுள்ளவர்களாக ஆக்குவார்கள். ஆரோக்கியம் குறித்தால் சிறு சிறு பிரச்சனைகள், குறிப்பாக சளி, நீர் தொடர்புடைய தொல்லைகள், நரம்பு, கல்லீரல் போன்ற சில உடல் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஆனால் விரைவில் தீரும். புதனுக்கு உரிய 3வது நட்சத்திரமான ரேவதி மீன ராசியில் உள்ளது. இந்நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழகான தோற்றமும் சமூகத்தில் மதிப்பையும் பெற்றவர்கள்.
மாற்றம் செய்யும் திறன் உண்டு. சமூக நலன், அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். உள்ளுணர்வும் அனுபவமும் கொண்டு பிறருக்கு ஆலோசனை வழங்குவார்கள். பேச்சாற்றல் மிகுந்தவர்களாக இருப்பதால் கூட்டத்தில் கூட தங்கள் சொற்கள் மூலம் அனைவரையும் கவர முடியும். முதலீடு இல்லாமலும் மூளையின் வல்லுநராய் முன்னேற்றம் அடைவார்கள். சட்ட திட்டங்களில் நிபுணத்துவம் கொண்டவர்கள். உறவினர்களிடையே அல்ல, அந்நியர்களிடம் கூட அன்பை பரப்புவார்கள். புத்திசாலித்தனத்தால் மற்றவர்களை எளிதில் ஈர்க்கும் திறன் உண்டு. எப்போதும் மலர்ந்த முகத்துடன் இருப்பார்கள். விளையாட்டிலும் ஆர்வம் காட்டுவர். வயதானாலும் இளமை பார்வைதான் காணப்படும். மனைவிக்கு அதிக பாசம் காட்டுவார்கள். ஓவியர், எழுத்தாளர், படைப்பாளி போன்ற கலைஞர்களாகவும் இருக்கலாம். ஏரோநாட்டிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், பயோடெக், இயற்பியல், வேதியியல், மேலாண்மை, குழந்தை மருத்துவம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள். பிறந்தவர்களுக்கு உள்ள பாசம் மிகுந்தது. பூர்வீக சொத்துக்களை கூட தானாக தியாகம் செய்யும் தன்மை கொண்டவர்கள். வஞ்சகம் அறியாமல் மனதை தெளிவாக வைத்திருப்பார்கள். தாராள மனமும் இனிமையான மனமும் முன்னேற்றத்திற்கு உதவும். சமூகத்தில் முக்கிய பாத்திரமாக விளங்குவர். ரேவதி நட்சத்திரத்தில் உள்ள பாதங்கள் தனித்துவம் கொண்டவை. முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் ஆராய்ச்சியில் திறமையானவர்கள். கலைகளிலும் ஆர்வம் காட்டுவார்கள். எப்போதும் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பர். இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் பல திறமைகளை கொண்டவர்கள். மனம் எளிதில் மாறுபடும். ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்ப மாட்டார்கள். வாழ்வில் அனைத்து சுகங்களையும் அனுபவிப்பவர்கள். மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் சிந்தித்து நடக்காமல் சில சமயங்களில் சுயநலத்தை முன்னிலைப்படுத்துவர். பல துன்பங்களை அனுபவிக்க வாய்ப்பு உண்டு. நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் எந்த செயலையும் செய்து வெற்றி பெறுவார்கள். உண்மையை பேசுவார்கள். சுகபோகமான வாழ்க்கை வாழ்வார்கள். எதிரிகளை வெல்லும் திறன் உடையவர்கள். பிறரையும் மதிப்பார்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கான சிறப்பு கோயில் திருச்சி மாவட்டம் முசிறி தாலுக்கா தாத்தேங்கார்பேட்டையில் உள்ள அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயில் ஆகும். இக்கோயிலில் தாயார் கருணாகர வள்ளி அம்மன் அருள் பாலிக்கிறார். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தங்கள் தோஷங்களை நீக்கும் நோக்கில் இக்கோயிலுக்கு வந்து வழிபடுகிறார்கள். நீர் மற்றும் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள், நாள்பட்ட காயங்கள் இங்கு சிறப்பு வழிபாடுகளால் குணமாகும் என்பது பரம்பரையாக நம்பப்படுகிறது. இக்கோயிலின் ஆன்மீக வலிமை அவர்களின் வாழ்வில் மிக பெரும் உதவியாக விளங்குகிறது. நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.